ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரை பாரப்பத்தியில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றப்போகும் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு வெற்றியடைய வாழ்த்தும் டாக்டர் டி.கே. பிரபு டிவிகே, சிவகங்கை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம மதுரையில தான் இருக்கோம். மதுரையில தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஏற்பாடுகள் அதிரடியா நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தான் மாநாடு. இன்னைக்கு என்னடா பண்றீங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க அப்படின்றத ஆக்சுவலி இப்பவே ஒரு விசிட் அடிக்கலான்னு வந்திருக்கோம். மாநாடுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம வர வழியிலேயே பார்த்துருப்போம். ஏகப்பட்ட பேனர்ஸ், அதுவும் பேனர்லேயே பல விதமான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அஜித்தோட போட்டோவை பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் தாண்டி, இந்த சர்ச்சைகள்லாம் தாண்டி அந்த பேனர்லேயே அவங்களோட அன்பு வெளிப்படுது. ஸோ நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம டோல்கேட்டில் நின்றுட்டு இருக்கோம். டோல்கேட்டில் ஏன் நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்தே மாநாட்டுக்கான வணிகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துருப்போம், அங்கே அந்த கொடிகள் விற்கிறது, ஐடி கார்டு விற்கிறது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மாநாடு அப்படிங்கிறது விஜய்க்காக மட்டும் இல்லாமல் அதை சுற்றி எத்தனை பேரோட வாழ்வாதாரம் மேம்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். என்னதான் நாளைக்கு மாநாடு தேதியாகவே இருந்தாலுமே கூட என்ன பேசிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 50,000 பேர் மாநாட்டு திடலில் இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த மினி மாநாடு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதெல்லாம் மக்கள் என்னென்ன மாதிரியான தாட்ஸில் இருக்காங்கிறத பார்க்கறதுக்காக, அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின் எல்லா வீடியோவும் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க போறீங்க. நாங்கள் டோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண காரணம் என்னன்னா, இங்கே பேனர்ஸும் சர்ச்சையும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இங்கே நம்ம எல்லாத்தையும் கேட்கும் பொழுது அது சர்ச்சையாக பார்க்காதீங்க, அன்பா பாருங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்களோட புகைப்படமும் இருக்கு, உருவப்படமும் இருக்கு, அஜித் அவரோட உருவப்படமும் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கேப்டன் அவர்களோட உருவப்படமும் இருக்கு. என்னடா இது இப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க வாங்க, நிறைய விஷயங்கள் நாங்க பேசுறோம், நீங்க எங்ககிட்டயே கேளுங்க, நீங்களா ஒன்று எழுதாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது, கேட்க முடியுது. ஆன் ஸ்கிரீன் யாரும் பேசினாலும் அங்க வச்சவங்க நிஜமாலுமே விஜயகாந்த் அவர்களோட ரசிகர்களா, அஜித் அவர்களோட ரசிகலான்னு ஒரு கேள்வி எழும்பிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லா பேனர்ஸ்டையும் நம்ம போக போறோம். அது இல்லாமல் மாநாடு இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 கிலோமீட்டர் இருக்கும். ஆமா இங்கேருந்தே அதுக்கான பார்க்கிங் வசதிகள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம சுற்றி பார்க்குறோம், ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 பார்க்கிங் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க இருந்து கார்கள், ஏகப்பட்ட கார்கள், கிட்டத்தட்ட நம்ம 200ல இருந்து 250 கார்கள் பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் கிராஸ், இப்போ வரைக்கும் மணி இப்போ மணி 1 தான் ஆகுது. 20ஆம் தேதி 1 மணிக்கே கிட்டத்தட்ட 200 கார்கள், தாவேகா கொடி போட்ட கார்கள் மட்டும் இல்லாம பேருந்துகள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க தொண்டர்கள். ஸோ இப்பத்துல இருந்தே ஜனங்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்ன ஒரு அதிசயம்னாங்க, இப்போ 200 காரு கிராஸ் ஆயிருக்கு நாங்க சொன்னோம்ல, அதுக்கு ஈக்குவலா போலீஸோட வாகனங்கள் போயிட்டு இருக்கு. பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய காவலர்களோட வாகனம் அதுக்கு இணையா போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு மதியம் இந்த டைம்ல. அப்படின்றப்போ நம்மளுக்கெல்லாம் பார்க்கவே என்னடா நடக்க போகுது நாளைக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க சொன்னீங்க பார்க்கிங், இப்ப பாருங்க டோல் பக்கத்துல ஒரு பார்க்கிங் இருக்கு. நம்ம அங்கிருந்து ஒரு வர வழியில ஒரு பார்க்கிங் இருந்துச்சு. மாநாட்டுக்கு ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு, மாநாட்டை தாண்டி போன ஒன்று இருக்கு, மாநாடு பக்கத்துல ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 பார்க்கிங் ஒதுக்கி இருக்காங்க. என்னன்னா, நம்ம விழுப்புரம் விக்கிரவாண்டியிலேயே சில விமர்சனங்கள் வச்சாங்க, ஏற்பாடுகள் கொஞ்சம் அதுன்ட்டு. அது எல்லாமே சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்குமே இப்போ இருக்கிற நிலவரப்படி 20ஆம் தேதி 1 மணி நிலவரப்படி எந்த பாதுகாப்பு சார்ந்த எந்த குறைகளுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. உள்ள என்ன நல்லா பண்ணிருக்காங்கிறத நம்ம சீக்கிரமா போய் பார்த்துட்டு கொடி விக்கிறவங்களாம் கேட்டோம், ஏங்க மதியம் என்ன வெயில் அடிக்குது ஏங்க அப்படின்னா, தளபதிக்காக நாங்க வந்திருக்கோங்க. ஒரு லேடி எல்லாம் குழந்தையோட நின்று அவங்க விற்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. நம்ம தான் சொன்னவங்க 350 ஏக்கர்ல பார்க்கிங் ஸ்லாட்டு, மாநாடு 450 ஏக்கர், நீ வந்து பாருங்க அப்படின்ட்டாங்க. மதியம் இன்னிலிருந்து, அதாவது 20ஆம் தேதி மதியத்திலிருந்து எல்லாரும் வர தொடங்கிட்டாங்க. இப்படிதான் இருக்க போகுது, கலகலகலன்னு இருக்க போகுது. நம்ம இன்னும் உள்ள போய் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். போலாமா ப்ரோ? போலாம். அண்ணே வணக்கம். வணக்கண்ணா. உங்க பேர் சொல்லுங்க. பேர் பாஷா. எங்கிருந்து வரீங்க? சென்னையில இருந்தா? ஓகே. என்ன காரணம், இன்னைக்கு இந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி ரெடி பண்ணீங்க, எங்கிருந்து வாங்குறீங்க இதெல்லாம்? எல்லாம் ஆர்டர் 10 நாள் முன்னாடி ஆர்டர் போடுறது. ஒரு 10 நாள் ஒரு மாதம் முன்னாடி ஆர்டர் போட்டு நிறைய பேர் வாங்கிடுவாங்க. இந்த திருப்பூரில் ஆர்டர் போட்டு எடுத்துன்னு வருவோம். எல்லாமே எடுத்துன்னு வந்து நம்ம இன்னைக்கு நான் சென்னையிலேருந்து நேற்று கிளம்புனோம். நேற்று கிளம்பி விடியகாலில் 5 மணி தான் இறங்கணும். மாநாடுக்கு வந்தோம். இப்போ நிறைய பேர் போயிடுறாங்க. உள்ள நிறைய பேர் சேல்ஸ் வாங்கிக்கிறாங்க. துண்டு 100 ரூபா எல்லாம் வாங்கி தான் போகிறாங்க. நிறைய பேர் பேட்ஜி கிஜி இதெல்லாம் எடுத்துன்னு தான் போகிறாங்க உள்ள. இப்போ பார்த்தோன்னா ஒரு 40,000 பேர் 50,000 பேர் கிட்ட இப்போ உள்ளே போயிடறான். அவங்க ரைடு இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இங்கே இப்போ கம்மி தான். ஈவினிங் ஆகுனா இன்னும் அதிகம் தான். நேற்றே அதிகமாக இருந்து தான் கேர்டெல்லாம். இப்போ இன்னும் அதிகமாகிடும், கொஞ்சம் 4 மணிக்கு மேலே. நீங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, எத்தனை துண்டு கொண்டு வந்திருக்கீங்க, எத்தனை ஐடி மாதிரி கூட்டு ரெடி பண்ணிருக்கீங்க? துண்டு எல்லாமே சேர்த்து நாங்கள் மொத்தமாக ஒரு 30,000 துண்டு எடுத்துன்னு வந்துக்கிறோம். 30,000 துண்டு, 30,000 ஐடிங் கார்டு, பேட்ஜி எல்லாமே சேர்த்து எல்லாமே ஆர்டர் கொடுத்து 30,000 எல்லாமே துண்டு 30,000, பேட்ஜி 30,000, அது போல் 30,000 ஆர்டர் கொடுத்தோம் எல்லாமே. ஸோ விஜயோட மாநாடு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஏன் விஜய்க்கு மட்டும் இவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறீங்க? ஸ்பெஷல்னா அவ்வளோ ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு.
எப்படின்னு சொன்னால் சந்தோஷம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற போல இருக்கு எங்களுக்கு ஜாலியாக. அப்படியா? ஒரு 3 நாள் ட்ராவல்ஸ் பண்ணி ஜாலியாக தளபதி பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு வீட்டில் வந்து திருவிழா நடக்குதுல்ல, கல்யாணமாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஜாலியாக இருக்கலாம், அது போய் ஜாலியாக இருக்கு எங்களுக்கு. இப்போ டைம் பாஸ் ஆகிடும் இன்னைக்கு ஃபுல்லாக எங்களுக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் டைம் பாஸ் ஆகிடும். ஓகே, என்ன சொன்னாங்க திருப்பூர்ல நீங்க 30,000 துண்டுகள் ஐடி கார்டு இந்த பேட்ச்லாம் கேட்கும் பொழுது அங்க இன்னும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆர்டர், எந்த மாதிரியான? அது ஆல்ரெடி நாங்களே கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா பண்ணுறதுக்கு. அப்படி என்னன்னா உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் கொடுத்துட்டாங்கப்பா, 50,000 60,000 மேலே கொடுத்துக்கிறாங்க நிறைய ஏரியாவிலேருந்து கொடுத்துக்கிறாங்க ஆளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்பவுமே ரெகுலராக போகிறதானே, என்ன ரெகுலராக போகிறதா உங்களுக்காக ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணாங்க. பேட்ஜுமே இந்த துண்டு எல்லாம் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்களே. அவருக்கு ரொம்ப சொன்னார், இது நான் எத்தனை மாடு பார்த்துறேன்ப்பா, தளபதி மாநாடு மொத்தம் நான் ரெடி பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முன்னாடி ஆர்டர் கொடுத்தோம். அது ஒரு மாதம் ஆர்டர் பண்ணி முடிஞ்ச நாள் தான் அவங்க எங்களுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி கட்சி எங்களுக்கு. ஓகே, அதான் சொல்ல மற்ற கட்சி மாநாடுகளும் நடந்திருக்கு, நிறைய தலைவர்களை மீட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் சரி நண்பர்களும் சரி எல்லாரும் குழுவாக வந்திருக்கீங்களே, எத்தனை பேர் வந்திருக்கீங்க, என்ன டார்கெட்டில் வந்திருக்கீங்க? நாங்கள் எத்தனை பேர்னா ஒரு 30 பேர்கிட்ட வந்துக்கிறோம். நாங்கள் லேடிஸ் ஜென்ஸ் சேர்த்து 30 பேர் வந்துக்கிறோம். ஒரு சேல்ஸ் ஆனால் ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்குங்க வந்து எங்களுக்கு. அந்த 5-10மே அவங்க பேரம் பேசி எதுவுமே குறைக்கிறது இல்லை? அதெல்லாம் குறையுது இல்லை, சொன்ன ரேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. வேறு கேஸில் இல்லை, வெயில கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க, என்னென்ன ப்ரைஸ்ண்ணே? எல்லாமே துண்டு வந்து 100 ரூபாய் இப்போ. பேட்ஜி இது வந்து ஐடிங் கார்டு, இது கழுத்தில் மாட்டுறது. ஓகே, கழுத்தில் மாட்டுறது அது 100 ரூபா. இந்த இது வந்து 50 ரூபா. பேட்ஜி சட்டையில் மாட்டுறது 50 ரூபா. அது போல் நிறைய ஐடியா இருக்குது. கொடி ஃப்ளாக் இருக்குது, முன்னாடி ஃப்ளாக் இருக்கும், எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட. இல்லை மற்ற ஆட்கள் இருக்கும் பொழுது மற்ற இப்போ நாங்கள் மாநாடுலாம் பார்க்கும்பொழுது அவங்க யாரும் இப்படிலாம் அணிய மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் கை பேண்ட்ல இருந்து துண்டுல இருந்து ஐடியிலேருந்து பேட்ச்லேருந்து நீங்கள் அணிஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கு பிடிக்குமா விஜய்? தளபதி ரசிகர் தலைவா. அப்படியா? நான் காட்ட ஒரு ஃபோட்டோ. நான் வண்டி ஆட்டோவில் ஓட்டும்போது ஏற்ற போட்டோ அவர் கூட பனையூரில் ஏற்றது. ரசிகர், தீவிர ரசிகர் நான். சூப்பரு. அவர் தீவிர ரசிகர். நான் ஆட்டோ ஓட்டும்போது டி நகரில் வண்டி ஓட்டுவேன். ஈஸியாக நான் சரவணன் கூட போய் நான் போட்டோ பிடிச்சிக்கிறேன். தளபதி கூட போய் போட்டோ பிடிச்சி அவர் எங்கள் ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு வண்டி கொடுத்தாரு. அப்போ ஆட்டோ கொடுத்துட்டு ஒரு எத்தனை மாவட்டம், ஒரு 5 மாவட்டத்துக்கு 5 வண்டி வாங்கி கொடுத்தாரு. பிரியாணி சாப்பாடுலேருந்து புடவைலேருந்து எல்லாமே கொடுத்தாரு அவர். அப்போலேருந்து அவனுக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த வெயிலே ஏன் விற்கிறீங்க? ஓரமாக நின்று கூட ஜாலியாக தான் டைம் பாஸ். வெயிலே தெரியலையா எங்களுக்கு? வெயில எனக்கு தெரியுது, வெயிலே தெரியலையா? ஜாலியாக தளபதி மூஞ்சி பார்த்தா வெயிலே தெரியாது எங்களுக்கு. அவருக்காக வேலை செய்யறன்றனால அந்த வெயில் கூட வெயில் தெரியாது. அவருக்காக வேலை செய்யறோம், எங்களுக்கு உழைப்பு வருதுல, அதில் 5 ரூபா 10 ரூபா கிடைக்குதுல அவர்னால எங்களுக்கு. அதெல்லாம் வெயில் தெரியல எங்களுக்கு. விற்கிற வண்டியில எத்தனை ஆயிரம் துண்டுகள்? அது அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி காலி ஆச்சு. அதெல்லாம் துண்டே இல்லையா அங்கெல்லாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வரல, நம்ம போல அது முன்னாடியே நம்ம ஆளுக்கு போயிடறாங்க. வித்துட்டு முன்னாடி வந்துட்டாங்க ஒரு நாள் முன்னாடி. மாநாடு, இந்த மாநாட்டிலையும் மிகப்பெரிய விஷயமா எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஓகே, காரணம் விஜய் மாநாட்டுக்கு வந்திருக்கோம்னா வியாபாரம் பண்ணுறது இந்த தலைவலி என்னன்னாங்க, வியாபாரம் பண்ணலாமா, எந்த பிரச்சனைலாம் வியாபாரம் பண்ணிட்டு போனாங்க. ஐயா, மற்ற மாநாடுகள் மற்ற தலைவர் மாநாட்டுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பொறுமை இருக்க மாட்டாங்க ப்ரோ, பொறுமையாகவே இருக்க மாட்டாங்க. நேற்றுக்குனா பார்த்தீங்கன்னாலே என்ன வந்து போலீஸ் நின்று இருப்பாங்க நேற்றுக்கு, அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது. விஜய் மாநாட்டுக்குன்னா அந்த பிரச்சனை கிடையாது. அன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பு தான் போதும். என்ன சொல்லி வாங்கிட்டு போறாங்க? நீங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டுக்கு வாங்கிடுறாங்களா இவங்க? தமிழக வெற்றி கழகம் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் 10 ரூபா கம்மியாக வாங்குவோம், 10 ரூபா அதிகமாக வாங்குவாங்க. வியாபாரம் ஒரே ரேட் வாங்க மாட்டாங்களா யாரும். வெற்றிவேல், எங்க இருந்து வரீங்க? சென்னை ஆவடி. நீங்களும் ஆவடியா? இதுக்கு முன்னாடி மாநாடு அட்டன் பண்ணியிருக்கீங்களா? வேற மாநாடு? இப்போ இதுதானா? ஏன் விஜய் மாநாட்டுக்கு மட்டும்? விஜய் தான் பிடிக்கும். விஜய் தான் பிடிக்குமா? விஜய் எவ்வளோ பிடிக்கும்? ஏன் இந்த டோல் வந்தீங்கனாலே இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே இங்கே கிடைச்சிருது. துண்டுலேருந்து ஐடி கார்டுலேருந்து பேட்சிலேருந்து அண்ணனுங்க எல்லாமே சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட உழைப்பை பகல் இரவுன்னு பார்க்காம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் உழைப்புக்காகவே கண்டிப்பாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோண்ணே. நன்றி. நாங்கள் பிரியாண்ணா. எங்கேருந்து வரீங்க? சென்னை ஆவடி. சென்னை ஆவடியிலேருந்து. முதல் மாநாடா இல்லை இதுக்கு முன்னாடி மாநாடுலாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மாநாடு வரல, இது 2வது மாநாடு வந்திருக்கு. சரி, தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு மதுரையில் அப்படின்னு வந்து ஏன் இங்கே வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? சென்னையிலேருந்து மதுரைக்கு ஏன் வந்திருக்கீங்க? விஜய் என்னாலும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவர் ரசிகர். நம்ம அவரை பார்ப்போம். அவரோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி நடக்கணும்னு பார்க்குறதுக்கு தான் வரும். நம்மளுக்கு எப்படி வியாபாரம் பார்த்துட்டு போகலான்ட்டு. மதுரை பார்த்ததில்லை, மதுரை பார்த்துட்டு போகலான்னு. உங்களோட பூர்வீக தொழிலே இந்த மாதிரி ஐடி கார்டு துண்டு எல்லாமே? ஆமாம். என்னென்ன மாநாடுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க? பெரியவங்களோட யாருக்கிட்ட இல்லை மற்றவங்களோட? நான் எந்த மாநாடுக்கும் வந்ததில்லை. நான் வீட்டில் ஜென்ஸ் வேணா போவாங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏன் இங்கே வரணும்? விஜய் கஷ்டம் வந்திருக்கேன், வியாபார பொருள் வைக்கலான்ட்டு. சரி, மாநாட்டுக்கு அப்படி இருந்தால் மாநாடு மட்டும் கலந்துருக்கலாம்ல. நீங்கள் முதல் மாநாட்டில் இப்போ வந்து துண்டு ஐடி கார்டெலாம் வைக்கிறீங்களா? அதுதான் ஏன் இந்த மாநாட்டுக்கு மட்டும் நீங்கள் பண்ணணும்னு என்ன? அங்கே எல்லாம் போனால் கூட்டத்தில் எப்படியும் பார்க்க முடியாதுண்ணா. சரி,
இவங்க வந்தால் வந்து ஜனத்தை பார்க்கலாம், அவங்க பற்றி அவரை பற்றி அவங்க பேசுறதுலாம் பார்க்கலாம் இல்லை. அவ்வளோ பிடிக்குமா விஜய்? ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஏன்னா அவர் எடுத்த ஷூட்டிங் படம்லாம் நல்லா இருக்கும். அவர் ஃபேன் நாங்கள், அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் அரசியலாக வந்துட்டார் இல்லைங்கக்கா. அப்போ வந்து நடிப்புலேருந்து விலகிட்டேன், நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்றப்ப கேட்கும் பொழுது வருத்தமாக இருந்துச்சா? வருத்தம் அதான், அவர் படம் இனிமேட்டு பார்க்க முடியாது, அதுதான் வருத்தமே. அப்படியா? ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு அரசியல்னா நல்லா செய்வார், நம்பிக்கை இருக்குது. ஓகே, அதுக்கோசம் தான். இப்போ எவ்வளோ பேர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க, நிறைய பேர் வரவேற்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் விஜயோட அரசியலை வரவேற்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்? முக்கியமாக பெண்கள். தலைவர் எப்போ நிற்பாருன்னு நினச்சிருந்தோம், இப்போ தான் நிற்கிறாரு. நிற்பாரு, நல்லா செய்வார், நம்பிக்கை இருக்குது. படத்துல நம்ம ஷூட்டிங் எல்லாம் தருவார். அவர் நின்னா நல்லா இருக்கும், நல்லா செய்வார். நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. போட்டுக்கிட்டா ப்ரோ, ஏர்போர்ட் விட்டு. ஓகே, நாளைக்கு மாநாடு, இன்னைக்கு என்ன விசிட் பண்ண வந்திருக்கீங்க? என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க? இல்லை, நாளைக்கு என்னால் வர முடியுதா என்னன்னு தெரில, அதான் இன்னைக்கு கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு போயிடலாமா. ஏன், என்ன ரீசன் நாளைக்கு? நான் விஜய் ரசிகர் தான். ஓகே, இல்லை நாளைக்கு ஏன் வர முடியாதுன்றது கூட்டத்துக்காகவா? இல்லை கூட்டத்துக்காண்டி ஒன்று கொஞ்சம் பர்சனல் விஷயமா வெளியே போக வேண்டிய வேலை. சரி, இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த பாதுகாப்பு விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? மதுரையில் விஜய் வந்திருக்காரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? அந்த சந்தோஷம் தான் வந்திருக்க சந்தோஷம். ஐயோ விஜய் வந்திருக்காரு, அது இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. 10 வருஷம் விஜய்க்காக தான் அவ்வளோ வெயிட்டிங்க. அப்படியா? எப்படி பாப்பட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த மூமெண்ட் எல்லாம் எதிர்பார்க்கும் போது ஐயோ சத்தியமா சொல்ல முடியலங்க, வார்த்தையே இல்லை சொல்ல போனா. அவ்வளோ பிடிக்கும் அவரோட. ஏன் இவ்வளோ பிடிக்குது? ஏன் பிடிக்குன்னா அவர் எல்லா மனசுலையும் ரொம்ப ஆழமா இறங்கிட்டாருன்னு, அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை சொல்ல போனா. அதுக்கு இந்த அளவு தான் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதனால வார்த்தை கோடியான கோடி போய்கிட்டே இருக்கலாம். எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்னா விஜய் ஒரு ஆள் மட்டும்தான். என்ன நம்பர்ல கிரௌட் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு பேர் வருவாங்களா? அடிச்சுக்காங்க, ஊரே வந்துருங்கண்ணே. இன்னைக்கு நீங்க பாப்பீங்களா? நாளைக்கு வரும்ல, எப்படியும் பாருங்கண்ணே. சென்னையை விட இன்னைக்கு காலகட்ட போது மதுரை எல்லாருமே திரண்டு வர போற மாநாடுக்கு. அவர் ரசிகர் எல்லாருமே வருவாங்க. விஜய் சந்தோஷமா நாங்க பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர்லாம் அரசியல் தொடங்கியிருக்காங்க. ஆனா விஜய் மாதிரி யாரையும் பார்க்க முடியாது இல்லைங்கண்ணே. இவ்வளவு வெறியா? ஐயோ அவ்வளவு வெறித்தனமா இருக்கு. நீங்க என்ன, அதனாலதானே நானே கிளம்பி வரேன், என் பிள்ளைய கூட விட்டுட்டு வரேன்னு. நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு கண்டிப்பா வருவேனே. அந்த கூட்டத்துல எப்படி பெண்கள்லாம் வந்து? கண்டிப்பா நான் நாளைக்கு விஜயோட ஒரு போட்டோ எடுக்காம அந்த இடத்துல நான் கிளம்ப மாட்டேன். அவரை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு பார்த்தாதானே எனக்கு நிம்மதி அடங்கும். அவர் மேல இந்த விமர்சனம்லாம் வைக்கிறாங்களம்மா, அதெல்லாம் இவ்வளவு தூரம் நீங்க அன்பு வைக்கும் பொழுது அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அண்ணே, உலகம்னாலே அப்படிதானே, கெட்டவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க, வாழ்க்கையில முன்னேற முடியுமா சொல்லுங்க? பேசுற நாய் குலைக்கத்தான் செய்யும். நாய் குலைச்சுதான் நம்மளும் குலைக்கத்தானே செய்வோம். நம்ம எதிர்த்து போராடணும். எதுனாலும் கண்டிப்பா நான் ஃபுல் சப்போர்ட் விஜய்க்கு. மத்தவங்க பண்றாங்க இல்லையோ, ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுவேன். எதுனாலும் முன்னாடி நிப்பேன். இது அவர் பாப்பாருமா? ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, அவருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிருங்க. லவ் யூ தலைவா, என்னோட அன்பு எப்பயுமே உனக்கு இருக்கும். நீ எப்பயுமே நீ சந்தோஷமா இருப்ப. எங்களோட எல்லா ஓட்டும் நீ தான், எல்லாத்துலயும் நீ தான் ஜெயிப்ப, நீ தான் முன்னேறுவ தலைவா. நான் சப்போர்ட் பண்றேன். கடவுள்கிட்ட உனக்காக நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன். சூப்பர். இப்போ துண்டு வாங்கியிருக்கீங்க என்னன்னு? இப்போ இங்க துண்டு வாங்கியிருக்கீங்க. இந்த டோல்ல இங்க இருந்தே துண்டா இருக்கட்டும், பேட்சா இருக்கட்டும், இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இடத்துல இப்படி பாத்துருக்கீங்களா? இல்ல பார்த்தேன். ஓகே, ஒரு மாநாடுன்னா இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அதுவும் விஜய்ன்றனால தான். மத்த எவன் நாடுக்கு நான் அங்க போயிருக்கவே மாட்டேன். விஜய் மட்டும்னால தான் நானே இறங்கி போறேன். என் பிள்ளைய முதல்ல நான் விட்டுட்டு போறேன். இன்னைக்கு விஜயை பாக்குறேன். வர்றப்ப கூட எவ்வளவு பேச்சு நீங்க கேளுங்க. இன்னைக்கு நான் பார்க்காம அந்த இடத்த விட்டு நான் கிளம்ப மாட்டேன். தலைவனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த இடத்துல நான் கட்டிப்பிடிச்சு அழுதுருவேனே. அவ்வளோ பிடிக்கும் விஜய். உயிரினே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். அந்த துண்டை போட்டு விட்டுருங்க ப்ரோ. இவ்வளவு வெறி கொண்ட ரசிகைக்கு கண்டிப்பா நீங்க அவரை பார்த்துட்டு தான் போகணும். இதுக்காக கண்டிப்பா பார்த்துட்டு. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? என்னோட பேர் தொல்காப்பியன். நான் கிருஷ்ணகிரி ஓசூர்லேருந்து வந்திருக்கேன். கிருஷ்ணகிரியோட மேற்கு மாவட்ட பொருளாளர் நான். மாநாட்டுக்காக இப்போ நான் வந்து மதுரைக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதியோட 2வது மாநாடு. முதல் மாநாடு எவ்வளோ ஒரு பெரிய வெற்றின்னு உங்கள் மீடியாவுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். தமிழுக்காரங்க எல்லாருமே தெரியும். பயங்கரமான ஒரு வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி இந்த 2வது மாநாடும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெறும். 2026 கண்டிப்பாக தளபதி வந்து ஆட்சியில் வருவார். இல்லை, நிறைய ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அஜித்தோட பேனர்ஸ்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து சிலர் அதை விமர்சிக்கிறாங்களே, அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்களை கேட்காம நீங்கள் எப்படி அஜித்தோட புகைப்படத்தை பயன்படுத்தலாம்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சொல்ல தோணும்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவங்க 2 பேருமே எப்பயுமே ஒரு நல்ல நண்பர்கள். இப்போ கட்சி ரீதியாக இவர் வந்துட்டார். அவர் வந்து எப்பயுமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்கன்னு அவரோட பாணியில் அவர் எப்பயுமே இருக்கார். 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள்.
அது நண்பர்களுக்கு மத்தியில் வந்து ஒருத்தனை கேட்ட வைக்க முடியும். 2 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. மச்சான் நான் இதை செய்ய மாட்டான்னு கேட்டால் செய்வாங்க. மச்சான் நான் செய்கிறேன்டான்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க விஷயம் செய்வாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட ரசிகர்கள் வைக்கிறாங்க, எங்களோட ரசிகர்களும் சேர்ந்து வைக்கிறாங்க. அதிலலாம் ஒரு பெரிய தப்புலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கே, நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது மதுரை? கண்டிப்பாக மதுரை நாளைக்கு குலுங்கிடும். அழகர் ஆற்றுல இறங்கும் போது மட்டும்தான் மதுரை குலுங்கணும் இல்லை, தளபதி வராரு நாளைக்கு பார்ப்பீங்க. கண்டிப்பாக எப்படி மதுரையே ஆடுன்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, விஜயோட மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? விஜய் பிடிக்குமா உங்களுக்கு? அதான் சொன்னேன்ல, விஜய் ரசிகர் நான், ஃபேன் நான் சொல்லிட்டு. அப்படியா? ஏன் விஜய் அவ்வளோ பிடிக்கும்? ஹீரோவா ரொம்ப பிடிக்கும். நான் என்னன்னு சொன்னா எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்களக்கா, ஏன் விஜய் அவர் டான்ஸா ஆக்டிங்கா? ரொம்ப ரசிகர்னா அவர். என்ன நான் வந்தா ஒன்னே ஒன்று, நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாவே போதும்ண்ணா. பெண்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆக்சுவலாக அவர் நிறைய விஷயத்துல பண்ணியிருக்கிறாருல, அனிதா விஷயத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கிறாருல, அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இனிமேந்து வர கட்சியும் கரெக்டாக வந்தால் போதும். அவ்வளோதான். யாரோட கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று நிறையா வந்தால் ஓகே. கூட்டணி போனவே அது வேஸ்ட் ஆகிடும் கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு விஜய் மேல் நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம்.